இன்றைக்கி நாம் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 2ஆம் பருவத்தில் இருக்கிற எல்லா லெசன்லேயும் உங்களுக்கு தெரியுமா முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வரலாறில் 3 லெசன்: விஜயநகர பாமினி அரசுகள், முகலாய பேரரசு, மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. அப்புறம் புவியியலில் வளங்கள், சுற்றுலா, குடிமையியலில் மாநில அரசு, ஊடகமும் ஜனநாயகமும். இந்த லெசனில் இருக்க முக்கியமாக உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெசன் விஜயநகர் பாமினி அரசுகள். இதில் முதலாம் இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துக்கலாம், இது இம்பார்ட்டன்ட் தான். முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பண்ணா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக அரசை நிறுவுவதிலும் வெற்றி பெற்றார். மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார் அப்படின்னா முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பண்ணா. வெற்றியும் பெற்றார். குமார கம்பண்ணாவின் மனைவி பெயர் கங்காதேவி. அவர் எழுதப்பெற்ற மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது. குமார கம்பண்ணாவுடைய மனைவி தான் கங்காதேவி. அவங்களால் எழுதப்பெற்றது தான் மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல். அதில் தான் விஜயநகர் பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக அந்த நூலில் எழுதியிருக்காங்க. அப்புறம் கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. தற்போது ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுகிறது. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அமுக்த மால்யதா அப்படிங்கிறது தெலுங்கு இலக்கியத்தின் தலைச்சிறந்த படைப்பாக கருதப்படுது. இது பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். அமுக்த மால்யதா அப்படிங்கிறது தெலுங்கு இலக்கியத்தில் தலைச்சிறந்த படைப்பு தான். அது பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றி சொல்லுகிற நூல். இது இலக்கிய நூல் அப்படின்னா அமுக்த மால்யதா. அது தெலுங்கு இலக்கியத்தின் தலைச்சிறந்த படைப்பு. கடவுள் ரங்கநாதருக்கு அணிவிப்பதற்காக தொடுக்கப்பட்ட மாலைகளை அவருக்கு சூடுவதற்கு முன்பாக இவ்வம்மையார் சூடிக்கொள்வார். அதனால தான் அமுக்த மால்யதா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள் அப்படிங்கிறது தான் பொருள்னு சொல்கிறாங்க. அப்புறம் பச்சை கலந்த நீல வண்ண கல்லான விலையுயர்ந்த அணிகலன்களின் பயன்படுத்தப்படும் கல்லாகும். பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனங்களில் இத்தகைய வண்ணக்கல்லால் ஆன அரியணையும் ஒன்றாகும் என பிர்தௌசி தன்னுடைய நாமா என்னும் நூலில் குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா பச்சை கலந்த நீலவண்ண கல்லான விலையுயர்ந்த அணிகலன்களை பயன்படுத்தப்படும் கல்லு தான் அது. பாரசீக அரசர்களின் அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட சிங்காசனங்களின் இத்தகைய வண்ணங்களால் ஆன அரியணையும் ஒன்று தான் அப்படின்னு யார் சொல்கிறார் அப்படின்னா பிர்தௌசி. அவருடைய நூல் எதுனா நாமா, அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இக்கோட்டை பெயர் பெற்றதாகும். எதுனா கோல்கொண்டா கோட்டை. கோட்டையின் மிக உயரமான இடம் ஹிசார் ஆகும். தர்பார் மண்டலத்திலிருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்லப்படுது. அப்படின்னா பாமினி அரசில் 8 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா வக்கீல் ஃபஸ்ட்டு அவர் வக்கீல் உஸ் சல்தானா. அவங்க அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர், அரசருக்கு அடுத்த நிலையில் துணை அதிகாரியாக செயல்பட்டவர் தான் வக்கீல் உஸ் சல்தானா அவர்கள். அப்புறம் 2வது பேஷ்வா, நாட்டின் பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர் தான் பேஷ்வா. அப்புறம் வசீரி அப்படின்னா ஏனைய அமைச்சர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டவர் தான் வசீரிக்குள். அப்புறம் அமீர் ஜூம்லா அப்படிங்கிறது நிதி அமைச்சர். நசீருங்கிறது உதவி நிதி அமைச்சர்.
வசீர் இ அசாரப் அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர். கொத்தவால் அப்படிங்கிறது காவல்துறை தலைவர் மற்றும் நகர குற்றவியல் நடுவர் தான் கொத்தவால்னு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்புறம் சதார் இ ஜஹான் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி. சமயம் மற்றும் அறக்கொடைகளின் அமைச்சராகவும் இப்படி சொல்லப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பாமினி அரசின் 8 அமைச்சர்களுடைய பெயர்கள். பாமினி அரசருடைய 8 அரசர்களின் பெயர்கள் தான் இவைகள். அப்புறம் செங்கோட்டை, லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசுகளின் வாழ்விடமாக இருந்திருக்கு. இது 1639 பேரரசர் ஷாஜஹானால் மதில்களால் சூழப்பெற்று தனது தலைநகர் ஷாஜஹானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். இக்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது செங்கோட்டை என அழைக்கப்பட்டது. சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதுனால தான் இது செங்கோட்டைன்னு அழைக்கப்பட்டிருக்கு. இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் சதர் அப்படின்னா குடை, பதி அப்படின்னா தலைவன் அல்லது பிரபு எனும் சமஸ்கிருத சொல் தான் இது. அரசன் அல்லது பேரரசன் என்பதற்கு இணையானது. இச்சொல்லை மராத்தியர்கள் குறிப்பாக சிவாஜி தான் பயன்படுத்தினார். சத்ரபதி அப்படிங்கிற சொல்லை யாருக்கு பயன்படுத்தினார் அப்படின்னா சிவாஜி பயன்படுத்தினார். அப்புறம் சிவாஜி அமைச்சரவையில் அஷ்டபிரதான்கள் அப்படின்னு இருந்தாங்க. அவங்க சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட அஷ்டபிரதான் யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்னா சிவாஜியுடைய அவையில் தான். அந்த அமைச்சர்கள் குழுக்கு பேர் தான் அஷ்டபிரதான். 8 அமைச்சர்கள் இருப்பாங்க. அதில் அந்த அஷ்டபிரதானின் பொறுப்புகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னா பந்த் பிரதான் பேஸ்வா அப்படின்னா பிரதம அமைச்சர், அமர்த்தியா மஜீதார் அப்படின்னா நிதி அமைச்சர், அப்புறம் சுர்னாவிஸ் சச்சீவ் அப்படின்னா செயலர், அப்புறம் வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர், சர்யி நௌபத் சேனாபதி அப்படின்னா தலைமை தளபதி, சுமந்த் துபீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், நியாயாதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். இதெல்லாம் தான் அஷ்டபிரதானின் பொறுப்புகள். யாருடைய அவையில் இவங்கெல்லாம் இந்த 8 பேர் இந்த அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படின்னா சிவாஜியுடைய அவையில் தான் இந்த 8 அமைச்சர்களும் இருந்தாங்க. அப்புறம் சாம்பாஜி தம்முடைய குடும்ப அர்ச்சகரான கவிகலாஸ் என்பவரின் ஒழுக்கக்கேடான செல்வாக்கில் ஆட்பட்டிருந்தார். சிவாஜி ஆக்ராவிலிருந்து தப்பிய போது வாரணாசியில் கவிகலாஸ் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தார். இது பார்த்துக்கோங்க. அப்புறம் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதி தான் சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்றாக இருந்திருக்குது. தமிழகத்தில் கமுதி 4550 கோடி மதிப்பிலான இத்திட்டமானது செப்டம்பர் 21, 2016 நிறைவேற்றப்பட்டது. இதன் செயல்திறன் 648 மெகாவாட் ஆகும். இந்த இயர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீனாவில் உள்ள த்ரிகோசல் அணைநீர் மின்சக்தி திட்டம் தான் உலகின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டமாகும். இதன் கட்டுமான பணி 1994 ஆரம்பிக்கப்பட்டு 2012 முடிவுற்றது. இதன் திறனானது 22,500 மெகாவாட் ஆகும். இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கலாம். நீர்மின் சக்தி திட்டங்கள் செயல்திறன் மாநிலம். ஃபஸ்ட்டு தெஹிரி அணை, அது செயல்திறன் 2400 மெகாவாட், மாநிலம் உத்தரகாண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்ரீசைலம் அணை, அது 1670 மெகாவாட், தெலுங்கானா.
அப்புறம் மூன்றாவது நாகார்ஜுனா சாகர் அணை, அது 960 மெகாவாட். 960 மெகாவாட் ஆந்திர பிரதேஷ். சர்தார் சரோவர் அணை 1450 மெகாவாட் குஜராத் மாநிலம். பக்ரானங்கல் அணை வந்து 1325 மெகாவாட், அது வந்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. கொய்னா அணை வந்து 1960 மெகாவாட் மகாராஷ்டிரா மாநிலம். மேட்டூர் அணை 120 மெகாவாட் தமிழ்நாடு. இடுக்கி அணை 780 மெகாவாட் கேரளத்தில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் உலக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகளும் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கலாம். அப்புறம் திரிகார்ஜஸ் அணை வந்து சீனா, அது யாங்சி நதியில் இருக்குது, மெகாவாட்டும் பார்த்துக்கோங்க. இரட்டை அணை வந்து பிரேசில் மற்றும் பராகுவே. ஜுலுடு அணை வந்து சீனாவில் சின்ஜா. குறி அணை வெனிசுலா. துக்குயிரி அணை பிரேசில். இது ஒரு மேலோட்டமாக நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, தற்போது நாம் பயன்படுத்தும் நிலக்கரியானது 300 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றிய படிவு தான் நாம் இப்போ பயன்படுத்திகிட்ருக்கிறோன்னு இதில் சொல்கிறாங்க. இது பூமியின் பெரும்பகுதி நீராவி சதுப்பு நிலங்களால் நிரம்பியுள்ளது. தாவரம் மற்றும் விலங்குகள் இறந்து பின்பான எச்சங்கள் தான் சதுப்பு நிலங்கள் அடியில் புதைஞ்சிருமாமா. இறுதியில் அவை தான் புவிக்கடியில் அதிகப்படியான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக தான் அது நிலக்கரியாக மாற்றப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த லெசன் சுற்றுலா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் இருக்க முக்கியமானதெல்லாம் பார்க்கலாம். இந்த சுற்றுலா லெசனில் காஸ்ட்ரோனமி என்பது கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது. காஸ்ட்ரோனமி அப்படிங்கிறது கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிற சொல். அப்புறம் இந்த பக்கம் உங்களுக்கு தெரியுமா, உள்வரும் சுற்றுலா அப்படின்னா சொந்த நாட்டுக்கு செல்லும் சுற்றுலா, வெளிச்செல்லும் சுற்றுலானா வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா. அப்புறம் இங்கே விசா அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில். ஒரு நபருக்கு வழங்கப்படும் ஆவணம் அல்லது வெளிநாடு செல்ல விரும்பும் ஒருவரது கடவுச்சீட்டில் குறிப்பிடப்படும் முத்திரை தான் விசா. சுற்றுலா விசா அப்படின்னா கேளிக்கைகளுக்காக சுற்றி பார்த்தல். மாணவர் விசானா மேற்படிப்பிற்காக செல்லுதல். விசாலையே இத்தனை வகைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. தொழில் விசா அப்படின்னா ஒரு நாட்டில் வேலை பார்த்தல். மருத்துவ விசா அப்படின்னா ஒரு நாட்டில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக செல்லும் விசா தான் மெடிக்கல் விசா. நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம் காட்டு விலங்குகள் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி தான் வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம்னு சொல்கிறோம். இதில் சமய சுற்றுலா, இந்தியாவில் உள்ள சமய சுற்றுலா தலங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். ராமேஸ்வரம் தமிழ்நாடு, காஞ்சிபுரம் தமிழ்நாடு, வாரணாசி உத்தரப்பிரதேசம், சாரநாத் உத்தரப்பிரதேசம், வைஷ்ணவி தேவி ஜம்மு காஷ்மீர், ஜெயிண்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் கோவாவில் இருக்குது, அமிர்த தரஸ் பஞ்சாபில், லடாக் புத்த மடங்கள் ஜம்மு காஷ்மீர். இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற சமய சுற்றுலா தலங்களான முக்கியமான தலங்கள் தான் இதெல்லாம். அப்புறம் இந்தியாவில் உள்ள அழகிய மலை வாழிடங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். கொடைக்கானல் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் அழகிய மலை வாழிடங்கள் இந்தியாவில் இருக்கிறது. அப்புறம் நைனிடால் வந்து உத்தரகாண்ட், டார்ஜிலிங் வந்து மேற்கு வங்காளம், ஸ்ரீநகர் வந்து ஜம்மு காஷ்மீர், சில்லாங் வந்து மேகாலயா, சிம்லா வந்து இமாச்சல பிரதேசம், மூணாறு வந்து கேரளா, காங்டாக் அழகிய மலை வாழிடம் வந்து சிக்கிமில் இருக்குது. இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு தெரியுமா, ஐடிசி அப்படின்னா நிறுவனங்களுக்காக உள்ளடக்கிய குழு சுற்றுலா. ஐடிசி அப்படின்னா நிறுவனங்களுக்கான உள்ளடக்கிய குழு சுற்றுலா தான் ஐடிசி. ஐஏடிஏ அப்படிங்கிறது பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கம். ஐஏடிஏ அப்படிங்கிறது பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கம். ஐஏடிஓ அப்படிங்கிறது இந்திய பயண அமைப்பாளர்கள் சங்கம். ஐஏடிஓ அப்படின்னா இந்திய பயண அமைப்பாளர்கள் சங்கம். அப்புறம் டிஏஏஐ அப்படின்னா இந்திய பயண முகவர்கள் சங்கம்.
TAAI அப்படின்னா இந்திய பயண முகவர்கள் சங்கம். TTHA அப்படின்னா தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம். TTT வந்து HA வந்தால் தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம். அப்புறம் TTDC அப்படின்னா தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம். TTDC அப்படின்னா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நீர்வீழ்ச்சிகள் கொடுத்துருக்காங்க, இந்திய நீர்வீழ்ச்சிகள் அதுவும் பார்த்துடலாமா. நீர்வீழ்ச்சிகள் தாளையார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இந்த நீர்வீழ்ச்சி அமைப்பு குதிரைவால் போன்று அமைஞ்சிருக்கும். ஜோக் நீர்வீழ்ச்சி வந்து பிரிவு நீர்வீழ்ச்சி ராஜாராணி மற்றும் இடி கர்நாடகாவில் உள்ள ஷிமோகோ மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நோகாலிகாய் நீர்வீழ்ச்சி வந்து மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள உயரமான நேரடியாக தடையின்றி நீர்விழும் நீர்வீழ்ச்சி எது அப்படின்னா நோகாலிகாய் நீர்வீழ்ச்சி மேகாலயாவில் இருக்குது. அப்புறம் தலக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திராவில் உள்ள உயரமான தலக்கோண நீர்வீழ்ச்சி ஆந்திராவில் இருக்குது. இது மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி கொடிகளிலிருந்து நீர் விழுவது சிறந்த அம்சமாக இருக்குது. இது தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிங்கிறது கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இது இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. இது இந்தியாவின் நயாகரா ஆகும். இந்தியாவின் நயாகரா நீர்வீழ்ச்சி, இந்தியாவின் நயாகரா என்று அழைக்கப்படுகிற நீர்வீழ்ச்சி எது அப்படின்னா கேரளா திருச்சூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி தான். இது மறந்துடாதீங்க, இம்பார்ட்டன்ட். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி என்ன அப்படின்னா கௌரவம். சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் காரணி என்ன அப்படின்னா சேவை வசதிகள். சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி கௌரவம். சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் காரணி என்னன்னா சேவை வசதிகள். அப்புறம் இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட். வனவிலங்கு சரணாலயம், மாநிலம், விலங்குகள். ஃபஸ்ட்டு முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாடு, புலி, யானை, காட்டெருமை, மான் இருக்குது. காசிரங்கா தேசிய பூங்கா அசாமில் இருக்குது, அது புலி, மான், எருமை இருக்குது. ராந்தம்பர் தேசிய பூங்கா ராஜஸ்தான், புலி இருக்குது. கான்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேஷ், அதுப்பு நில மான்கள் இருக்குது. சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம், வங்காள புலி இருக்குது. கிர் தேசிய பூங்கா குஜராத்து, சிங்கம் இருக்குது. அப்புறம் 7வதா பத்ரா வன சரணாலயம் இந்த கர்நாடகத்தில் இருக்குது. காட்டெருமை, சிறுத்தை, காட்டெருது இருக்குது. பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் இருக்குது, யானை, மான் இருக்குது. கார்பெட் தேசிய பூங்கா இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது, புலி இருக்குது. அப்போ இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் 7 இருக்குது. அது கூந்தன்குளம் பறவை சரணாலயம் தமிழ்நாடு, குமரகம் பறவை சரணாலயம் கேரளா, பரத்பூர் பறவை சரணாலயம் ராஜஸ்தான், மயானி பறவை சரணாலயம் மகாராஷ்டிரா, உப்பளப்பாடு பறவை சரணாலயம் ஆந்திர பிரதேசம், நல்சரோவர் பறவை சரணாலயம் குஜராத், நவாப்கஞ்ச் பறவை சரணாலயம் உத்தரப்பிரதேசம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கலாம். அப்புறம் கடற்கரை கொடுத்துருக்காங்க. தனுஷ்கோடி தமிழ்நாட்டில் இருக்குது, நீல நிறத்தில் காணப்படும் கடல் நீர் இது. வட்கலை கடற்கரை கேரளா, தர்கார்லி கடற்கரை மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓம் கடற்கரை கர்நாடகா, அகுதா கடற்கரை கோவா, மராரி கடற்கரை கேரளா. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை பற்றி இது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள சமய சுற்றுலாக்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சி கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்கள், வேளாங்கண்ணி மாதா தேவாலயம், நாகூர் தர்கா, இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள சமய சுற்றுலா தலங்கள். அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள மலை வாழிடங்கள் புனைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட். ஊட்டி மலைகளின் ராணி, ஏற்காடு வந்து ஏரிக்காடுகள், ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லப்படுது. ஏலகிரி 14 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்டது. கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என புனைப்பெயரோடு அழைக்கப்படுது.
கோத்தகிரி பச்சை மலை, வெள்ளையங்கிரி அப்படிங்கிறது தெற்கின் கைலாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. கொல்லிமலை 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதின்னு புனைப்பெயரோடு அழைக்கப்படுது கொல்லிமலை. ஆனைமலை உயர் விளிம்பு, மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி, ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னு புனைப்பெயரோடு அழைக்கப்படுது. அப்புறம் நீர்வீழ்ச்சிகள் கொடுத்துருக்காங்க. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, கும்பகரை நீர்வீழ்ச்சி, குரங்கு நீர்வீழ்ச்சி, கிளியூர் நீர்வீழ்ச்சி, அப்புறம் குற்றாலம் நீர்வீழ்ச்சி, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, சுருளி நீர்வீழ்ச்சி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள நீர்வீழ்ச்சிகள். அப்புறம் தமிழ்நாட்டின் வனவிலங்கு சரணாலயங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு 5, அதுவும் பார்க்கலாம், இம்பார்ட்டன்ட். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி, கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர், களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. அப்புறம் பறவைகள் சரணாலயம், வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை, கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயங்கள். அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்களும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தேசிய பூங்காக்கள்: கிண்டி தேசிய பூங்கா சென்னை மாவட்டத்தில் இருக்குது. மன்னார் வளைகுடா கடற்பூங்கா ராமநாதபுரம், இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர், முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி, முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி. இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள். தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகள்: கோவளம் கடற்கரை காஞ்சிபுரம், மெரினா கடற்கரை சென்னை, கன்னியாகுமரி கடற்கரை, ராமேஸ்வரம் கடற்கரை, அலையற்ற கடற்கரை ராமேஸ்வரம் கடற்கரை தான். எலியட் கடற்கரை சென்னையில், மகாபலிபுரம் கடற்கரை காஞ்சிபுரம், சில்வர் கடற்கரை கடலூர், முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற கடற்கரைகள். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த லெசன் ரொம்ப முக்கியமானது தான். அப்புறம் குடிமையல் மாநில அரசு, இது ஒரு டைலாக் மாதிரி 2 பேர் ஆசிரியரும் மாணவரும் பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 7ங்கிறனால மேலோட்டமாக தான் இருக்குது, 7th புக்குங்கிறனால. அதனால் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதனால் இந்த லெசனு உங்களுக்கு தெரியுமா எதுவும் இல்லை, அதனால் நான் விட்டுறேன். ஊடகமும் ஜனநாயகத்தில் அச்சு இயந்திரம் ஜோஹன்ஸ் கூட்டன்பெர்க் அப்படிங்கிறவர் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. இது நமக்கு தெரியும். இது நமக்கு ஒரு ரிவிஷன் தான் இந்த வீடியோ. அகில இந்திய வானொலி 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி, வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது. 1956லேருந்து ஆகாசவாணி தான் ஒளிபரப்பு செய்கிறாங்க. அது 1936ஆம் ஆண்டு செய்து வருகிறது. 36ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் அகில இந்திய வானொலி. இது இம்பார்ட்டன்ட். மக்களாட்சியின் கோட்பாடு தெரியும் நமக்கு. மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படும் என்பதால் இது 2 கிரேக்க சொற்களால் ஆனது. டெமோஸ் அப்படிங்கிறது மக்களை குறிக்கிறது, கிரடோஸ் அப்படிங்கிறது அதிகாரம் அல்லது ஆட்சி என்று பொருள். அவ்வளோதான் வீவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். முக்கியமானதெல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.